ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டிடெக்டிவ் மூவி கேஸில் டிடெக்டிவ் ஸ்கில்லுங்கிற கேட்டகரியில் இன்ட்ரெஸ்டிங்கான 5 கேஸ் தான் பார்க்க போகிறோம். மேக்ஸுங்கிறவர் அவரோட பொருட்கள் மேலே ரொம்பவே பொசசிவாக இருப்பார். அவரோட ஸ்டடி ரூமில் வைஃபை கூட உள்ள விட மாட்டார். ஒரு நாள் மேக்ஸ் வீட்டில் இல்லாத போது அவங்களோட வைஃப் அந்த ரூமுக்குள்ளே போகிறாங்க. அந்த ரூம் ரொம்பவே இருட்டாக இருந்ததால அவங்க லைட் சுவிட்சை போடுறாங்க. அவங்க மேக்ஸோட டேபிளில் ஒரு நோட் புக் இருக்கிறத பார்க்குறாங்க. அவங்க அந்த நோட் புக் எடுக்க போகும்போது மேக்ஸோட கார் ஹார்ன் சத்தம் கேட்குது. உடனே அவங்க இருந்த மாதிரியே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த ரூம்லேருந்து வெளியே வராங்க. மேக்ஸ் அவரோட ஸ்டடி ரூமுக்குள்ளே வந்து பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு அவங்களோட வைஃப் வந்துட்டு போயிருக்காங்கன்னு. அவர் இப்போ எப்படி கண்டுபிடிச்சாருங்கிறத நாம கண்டுபிடிக்கணும். நீங்க கண்டுபிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு? ஒருவேளை அந்த பல்பை வச்சு கண்டுபிடிச்சிருப்பாரோ? சரி, பல்பையே கொடுத்து பார்ப்போம். ஜஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். பல்பை ஒன் பண்ணி ஆஃப் பண்ணதால அந்த பல்ப் சூடா இருந்திருக்கு. அதை வச்சு தான் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். மெகுல் வேலைக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காரு. அவர் போய்கிட்டு இருக்கிற டைம்ல அந்த ரோட்ல ஒருத்தன் மயங்கி கிடக்கிறத பாக்குறாரு. அவர் அந்த பையனுக்கு கிட்ட வந்து பார்க்கும்போது அவன் சுயநினைவு இல்லாம இருக்கான். அந்த பையனுக்கு கொஞ்சம் தண்ணியை கொடுத்து மெகுல் எழுப்புறாரு. என் ஃப்ரெண்டு கூட தான் டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருந்தேன்னு அந்த பையன் சொல்றான். என் ஃப்ரெண்டு டிரைவ் பண்ணும்போது பீர் குடிச்சா, அதனால நான் அவனை நிறுத்த சொன்னேன்னு சொல்றான். அதுக்கு அவன் கோவப்பட்டு என்ன கார்ல இருந்து தள்ளி விட்டுட்டான்னு சொல்றான். இப்போ இவன் சொன்னது உண்மையா பொய்யாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு இவன் சொன்னது பொய்யா தான் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவனை கார்ல இருந்து தள்ளி விட்டா இவன் அந்த பக்கம் தான் போய் விழுந்திருக்கணும். அதனால பொய்ன்றதையே கொடுத்து பார்ப்போம். ஜஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இந்த பையன் ஒரு நல்ல போட்டோகிராஃபர். அவன் ரொம்பவே நல்ல போட்டோக்கள் எடுப்பான். நிறைய காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான். ஒரு தடவை அவன் இத்தாலியில நடந்த பெரிய காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான். இப்போ அவன் எடுத்த இந்த போட்டோ ரியலா ஃபேக்காங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? நிலா ரொம்பவே பெருசா இருக்கிறதுனால இது ஃபேக் போட்டோவா தான் இருக்காது வாய்ப்பு இருக்கு. சரி, ஃபேக்கே கொடுத்து பார்ப்போம். ஜஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். இது எடுத்த போட்டோ இல்லை, ரீட் பண்ண போட்டோ. மைக்கிளுங்கிற இந்த பையன் அவனோட வீட்டில் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கான். அதுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுருக்கான். அவன் அந்த பார்ட்டியில் ஒரு அழகான பொண்ணை பார்க்குறான். அவங்க 2 பேருமே சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. பார்ட்டியை என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த டைமில் மைக்கிளுக்கு ஒரு அர்ஜென்ட்டான கால் வருது. அங்கே ரொம்ப சத்தமாக இருந்ததால அவன் வெளியே போய் அந்த கால் அட்டன் பண்ணுறான். அவன் திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணை காணல. அவன் ரொம்பவே சோகமாயிட்டான். அவனால் அந்த பொண்ணை மறக்க முடியாததால ஃபேஸ்புக்கில் அந்த பொண்ணை பற்றி தேடுறான். அவன் அந்த பொண்ணை மாதிரியே 3 பேரை கண்டுபிடிக்கிறான். இப்போ இந்த 3 ஃபோட்டோவில் யார் அந்த பொண்ணுங்கிறத நாம கண்டுபிடிக்கணும். நீங்கள் கண்டுபிடிச்சா கமெண்ட்ஸில் சொல்லுங்க. யாரா இருக்கும்? அந்த முடியை வச்சு தான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம அந்த ஏப்ரல்ங்கிறவங்களே கொடுத்து பார்ப்போம். ஜஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். மெகுலை போல நானும் நல்லா ஷூட் பண்ணுவேன்னு ஜேம்ஸுக்கு தெரியாது. ஒரு நாள் மெகுலோட நல்லா ஷூட் பண்றதுக்காக டெய்லி ஷூட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஒரு நாள் 2 புல்லட்டையுமே அவர் சென்டர்ல ஷூட் பண்ணியிருக்காரு. அவருக்கு 2 ஓட்டையை பாக்குறாரு. இப்போ இதுல 2வதா ஷூட் பண்ணது எதுங்கிறத நாம கண்டுபிடிக்கணும். என்ன ரொம்பவே வித்தியாசமான ஒரு கேஸா இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒரே குழப்பமா இருக்கே. சரி, பிஏ கொடுத்து பார்ப்போம். ஜஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெர்டர் கேஸுங்கிற கேட்டகரியில் இன்ட்ரெஸ்டிங்கான அந்த கேஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீன்ல தெரியற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க.